மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என கூறி ஆவடியில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதை காணலாம். அமெரிக்க அதிபர் தான் உங்க நண்பராச்ச, அவருக்காக அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினீங்களே, அவர்கிட்ட இந்தியர்களை குறித்து பேசியிருக்க வேண்டாமா? உங்க இந்திய தேசிய அரசியல் மௌனமானத்துக்கு என்ன காரணம்? ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து தவிர வேற எந்த நோக்கமும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இல்லைன்னு இதன் மூலம் தெரியுதா இல்லையா? ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம், வாழ வைக்கிறது வளர்த்திருந்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா? இயற்கை பேரிடரை தர முடியாத அளவுக்கு உங்களது என்ன இரும்பாயிடுச்சா? நீங்க மேல இருக்கீங்க, நாங்க கீழே இருக்கோம்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க. மேல இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தால்தான் மேல மரம் வலுவாக வர முடியும். நாங்க தான் ஜனநாயகத்தோட வேறு, மறந்துடாதீங்க. இன்னும் சொல்றேன், என்னால ஆனத நான் செஞ்சிட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனத பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவோட தம்பிகளான நாங்க, கலைஞரால் வளர்க்கப்பட்ட நாங்க சொல்றோம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம்.